Hi, welcome to Aishwarya Academy. This is Manoj. இன்னைக்கு நம்ம வந்து RBIயோட மானிட்டரி பாலிசி RBI இன்ட்ரடியூஸ் பண்ண மானிட்டரி பாலிசி பற்றி நம்ம பார்க்குறோம். ஆல்ரெடி வந்து RBIயோட ஒன் ஆஃப் த மெயின் ஃபங்க்ஷனாக வந்து நம்ம பார்த்தோம் மானிட்டரி பாலிசி. இப்போ வந்து அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ மானிட்டரி பாலிசி அப்படின்றதே வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு கேஷ் ஃப்ளோ மணியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு டூல் தான் வந்து மானிட்டரி பாலிசி. ஸோ இந்த மானிட்டரி பாலிசி வந்து இயர்லி வந்து 6 times வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. யாருன்னா RBI தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த மானிட்டரி பாலிசிக்கு வந்து இன்னொரு நேம் என்ன அப்படின்னா பை மந்த்லி மானிட்டரி பாலிசி அப்படின்னு ஒரு நேம் இருக்குது. ஸோ இதில் வந்து மொத்தம் 6 members இருப்பாங்க. ஸோ இந்த 6 membersமே யார் அப்படின்னா வந்து RBIயோட அஃபிஷியல்ஸ் 3 பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் 3 பேர் வந்து யார் அப்படின்னா அந்த டேரக்டர்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா 10 பேர் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் RBIயில் வந்து நம்ம டேரக்டர்ஸ் வந்து 10 பேர் வந்து பார்த்துருப்போம். அந்த 10 பேரில் வந்து இண்டிவிஜுவலாக வந்து அதில் ஒரு சில இந்த எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்ஸ் இந்த மாதிரியான எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்கள்ல அந்த 10 டேரக்டர்ஸ் அதுலேருந்து 3 பேர் எடுப்பாங்க. மொத்தம் 6 பேர் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மானிட்டரி பாலிசி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இயர்லி 6 times கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா வந்து எக்கனாமிக் க்ரோத் வந்து டெவலப் பண்ணணும். இப்போ வந்து மணி வந்து இன்ஃப்ளேஷன் டீஃப்ளேஷன் இது எல்லாமே வந்து ஆகுது அப்படின்னா ரெண்டுமே வந்து எக்கனாமிக்கு வந்து ரொம்பவே ஆபத்தை தான் ஏற்படுத்தும். எப்படி அப்படின்னா மணி வந்து இப்போ சர்ட்டனாக வந்து இன்க்ரீஸ் ஆகுது சர்ட்டனாக டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்காது இல்லையா. ஸோ அந்த ஸ்டேபிளாக வந்து மணியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த மானிட்டரி பாலிசி அப்படின்ற ஒரு இதுவே கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா மணி சர்க்குலேஷன் அதே தான். அடுத்து இந்த ப்ரைஸ் இது எல்லாமே வந்து ஸ்டேபிளாக மெயின்டைன் ஆகணும் அந்த பர்பஸ்க்காக தான் இதை மெயினாக கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா மானிட்டரி பாலிசி கமிட்டி மூலிமா தான் இந்த மானிட்டரி பாலிசியே வந்து என்ன பண்ணாங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து இன்ஃப்ளேஷன் டீஃப்ளேஷன்னு 2 இருக்குது. இந்த இன்ஃப்ளேஷன் டீஃப்ளேஷனில் வந்து ஹை லிக்விடிட்டி அண்ட் லோ லிக்விடிட்டி இது ரெண்டுத்தையுமே வந்து ஈக்குவலைஸ் பண்ணணும். ஈக்குவலைஸ் பண்ணால் தான் வந்து எக்கனாமிக் க்ரோத் வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வந்து முக்கியமாக இந்த மானிட்டரி பாலிசியை வந்து கொண்டு வந்தாங்க. இதில் முக்கியமாக வந்து சரி ஓகே கொண்டு வந்துட்டாங்க, அதுக்கு எந்த மாதிரியான கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ கொண்டு வந்துட்டாங்க இல்லையா, அப்போ வந்து இதை வந்து குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் அப்படின்னு 2 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலியமாக தான் இந்த மானிட்டரி பாலிசி வந்து கண்ட்ரோலே பண்ண முடியும். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இதில் வந்து குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் இந்த குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவில் நம்ம 1 by 1 பார்க்கலாம். இப்போ வந்து ரெப்போ ரேட்டு இப்போ மானிட்டரி பாலிசியில் வந்து ரெப்போ ரேட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து பேங்க் இருக்கு இல்லையா, பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா RBI கிட்ட இருந்து ஒரு சம் ஆஃப் அமௌண்ட் வந்து கடன் வாங்குவாங்க. அப்போ அந்த கடன் வாங்குறதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து திரும்ப இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் இல்லையா பேங்க்ஸு, அதுதான் வந்து என்ன அப்படின்னா வந்து ரெப்போ ரேட்டு. இப்போது கரண்ட்லி வந்து ரெப்போ ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 5.25% வந்து இப்போ கரண்ட்லி இருக்குது ரெப்போ ரேட்டு. பட் ஆனால் வந்து ரெப்போ ரேட் அப்படின்றது வந்து மாறிட்டே இருக்கும் இல்லையா, ஏன்னா 2 month ஒன்லி தான் வந்து நம்ம வந்து மானிட்டரி பாலிசியை கண்டக்ட் பண்ணுவாங்க. அதனால் வந்து இது வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது, 2 month ஒன்ஸ் வந்து இது மாறிக்கிட்டே இருக்கும். அடுத்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்றது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெப்போ ரேட் வந்து நம்ம பார்த்தோம் பேங்க் வந்து RBI கிட்ட இருந்து கடன் வாங்குவாங்க. அதுவே ரிவர்ஸாக RBI வந்து பேங்க் கிட்ட வந்து கடன் வாங்கினாங்க அப்படின்னா அதுதான் வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட். இப்போ ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து இப்போ கரண்ட்லி எவ்வளோ இருக்குன்னா 3.35% இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் ரேட். இப்போது இந்த பேங்க் ரேட் அப்படின்றதும் வந்து சிமிலர் கைண்ட் ஆஃப் ரெப்போ ரேட் தான். என்ன அப்படின்னா அதே தான் RBI வந்து என்ன RBI கிட்ட இருந்து பேங்க் வந்து கடன் வாங்குவாங்க. அந்த கடன் வாங்குறதுக்கு ஒரு சம் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க RBI தான். ஏன்னா RBI தான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸ், அதனால் அவங்க தான் வந்து இந்த ரேட் எல்லாமே அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கும் ரெப்போ ரேட்டுக்கும் பேங்க் ரேட்டுக்கும் என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ரெப்போ ரேட் அப்படின்றது வந்து என்னன்னா ஒரு ஷார்ட் டைம் லோன் அது வந்து 0 to 90 days. இது வந்து ஒரு ஷார்ட் டைம் லோன் 0 to 90 days வந்து இருக்கும். பட் ஆனால் பேங்க் ரேட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா அது வந்து ஒரு லாங் டைம் லோன். இது எப்படி இருக்கும் அப்படின்னா 90 to 1 year வரைக்கும். இதுதான் ரெண்டுத்துக்கும் இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸு. மற்றபடி இவங்க 2 பேருமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா RBI கிட்ட இருந்து தான் கடன் வாங்குவாங்க. இன்ட்ரெஸ்ட்டில் மட்டும்தான் அதுவும் டைம் டென்யூரில் மட்டும்தான் வந்து இதில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது 0 to 90, இது 90 to 1 year. நெக்ஸ்ட் வந்து MSF அப்படின்னா மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. ஸோ மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா இப்போ ஒரு பர்டிகுலர் பேங்க் இருக்குது அப்படின்னா அந்த பேங்க் வந்து ஒரு 75 crore வந்து இப்போ கரண்ட்லி வச்சுருக்காங்க அப்படின்னா அதில் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு
இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ கரண்ட்லி அவங்களுக்கு வந்து ஒரு டிமாண்ட் ஆகுது, மணி வந்து டிமாண்ட் தேவைப்படுது அப்படின்றப்போ அவங்க போயிட்டு ஒரு 3 பேர் இருக்காங்கன்னா 3 பேருமே போயிட்டு ஒரு அட்டன் டைமில் சம் ஆஃப் அமௌண்ட் இப்போ வந்து ஏபிசின்னு வச்சுப்போம். ஏ வந்து இப்போ ஒரு 75 crore வந்து ஏ வந்து ஒரு 25 crore, பி வந்து ஒரு 25 crore வாங்கிட்டான். அப்போ சிக்கு வந்து ஒரு 50 crore தேவைப்படுது. அப்போ ஆனால் வந்து ரிமைனிங் இருக்கிறதே வந்து 25 crore தான் இருக்குது பேங்க்கில். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்ட வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு அமௌண்ட் வந்து வாங்குவாங்க. அது வந்து ஓவர் நைட்டில் வந்து அந்த டிரான்சாக்ஷன் நடக்கும். அந்த ஓவர் நைட் டிரான்சாக்ஷனுக்கு பேர் தான் வந்து மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டிஸ். ஸோ அந்த ஓவர் நைட் டிரான்சாக்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. அப்போ அந்த ஓவர் நைட் டிரான்சாக்ஷன் கொடுக்குறப்ப அதுக்குமே வந்து என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஆர்பிஐ தான். அதுக்கு எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போது 5.50. அப்போ பேங்க் ரேட்டும் வந்து எவ்வளோ அப்படின்னா அதுவுமே வந்து 5.50 தான். ஏன் வந்து இந்த மார்ஜினல் ரேட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா இது வந்து ரெப்போ ரேட்டை விடவுமே வந்து இந்த மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டிஸோட ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து ஒன் நைட்டில் வந்து நடக்கிற டிரான்சாக்ஷன் இல்லையா, எமர்ஜென்சி அமௌண்ட் வந்து அவங்க கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு வந்து கொஞ்சம் ரேட் வந்து எப்பயுமே வந்து அதிகமாக வச்சு தான் கொடுப்பாங்க. அடுத்து சிஆர்ஆர். இந்த சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் இது ரெண்டுமே வந்து என்ன பர்பஸ்க்கு அப்படின்னா வந்து பேங்க்கோட சப்ளிமெண்ட்ரி பர்பஸ்க்காக தான் வந்து இது ரெண்டுமே ஆர்பிஐயால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டாங்க த்ரூ தி மானிட்டரி பாலிசி. சிஆர்ஆர் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இது வந்து மினிமம் டு மேக்ஸிமம் வந்து பேங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. அதாவது ஆர்பிஐ வந்து பேங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ அப்படின்னா வந்து மேக்ஸிமம் மினிமம் வந்து 3%லேருந்து மேக்ஸிமம் வந்து 20% வரைக்கும் ஆர்பிஐ வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னா வந்து பேங்க் அவங்களுடைய சப்ளிமெண்ட்ரி யூசர்ஸ் ஃபியூச்சர் பர்பஸ்க்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சம் ஆஃப் அமௌண்ட் வந்து அவங்களுடைய பர்டிகுலர் பேங்க்லேருந்து ரிசர்வ் பண்ணி ஆர்பிஐ கிட்ட வந்து கொடுத்து வைப்பாங்க. ஸோ அப்போ ஆர்பிஐ கிட்ட கொடுத்து வைக்கிறப்போ அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஆர்பிஐ தரணுமானா இல்லை, ஆர்பிஐ வந்து இதுக்கெலாம் இன்ட்ரெஸ்ட் தர மாட்டாங்க. ஏன்னா ஒரு பேங்க்கோட ஓன் பர்பஸ்க்கு அவங்களுடைய ரிசர்வ் வந்து ஆர்பிஐ கிட்ட கொடுத்து வைக்கிறாங்க, அவ்வளோதான். இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி, ஃபயர் ஆக்சிடென்ட், இல்லைனா வந்து ஏதாச்சும் திவால் ஆக போகிற நிலைமை இருக்குது, லைக் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து அதுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ சேம் அதே என்ன அப்படின்னா இதில் இந்த சிஆர்ஆரில் வந்து முக்கியமாக என்ன இருக்கும் அப்படின்னா கேஷ் ஃபார்மேட்டில் மட்டும்தான் வந்து கொடுத்து வைக்க முடியும். மற்றபடி எந்த ஒரு பாண்ட் செக்யூரிட்டிஸை வந்து ஆர்பிஐ கிட்ட கொடுத்து வைக்க முடியாது. ஒன்லி வந்து கேஷ் ஃபார்மேட்டில் மட்டும்தான் கொடுத்து வைக்க முடியும். அடுத்து எஸ்எல்ஆர் அப்படின்றது வந்து ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ எஸ்எல்ஆர் அப்படின்றது. இந்த எஸ்எல்ஆர் வந்து இப்போ வந்து எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 18% வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து 2 months ஒன்லி மாறும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதுக்கும் சிஆர்ஆருக்கும் எஸ்எல்ஆருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா சிஆர்ஆர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பர்டிகுலர் பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்ட வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த எஸ்எல்ஆரில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஓன் பேங்க்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஓன் பேங்க்லேயே வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுப்பாங்க. என்ன ஃபார்மேட்டில் அப்படின்னா இந்த 18%மே வந்து இந்த 18%மே வந்து கேஷாக இருக்கலாம், இல்லை கோல்டாக இருக்கலாம், இல்லைனா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்
இந்த ஃபார்மேட்டில் வந்து அவங்களே ரிசர்வ் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா குவான்டிடேட்டிவ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்டிஎஃப். ஓகே, இப்போது எஸ்டிஎஃப் அப்படின்னா ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி. இப்போ கரண்ட்லி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 5% வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட் நம்ம பார்த்தோம் இல்லையா. ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா வந்து என்ன, பேங்க் வந்து அதாவது ஆர்பிஐ வந்து பேங்க் கிட்ட வந்து கடன் வாங்குவாங்க, அதுக்கு ஒரு சம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இது பண்ணுவாங்க. அதே சேம் கான்செப்ட் தான் வந்து என்ன அப்படின்னா இந்த ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி. பட் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இதில் வந்து கொலேட்ரல் சப்மிட் பண்ணுவாங்க. இப்போ கொலேட்ரல் சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்னா என்னென்னா கொலேட்ரல்னால் என்ன அப்படின்னா வந்து ஒரு செக்யூரிட்டி பாண்டு லைக் வந்து ஒரு செக்யூரிட்டி அசெட்ஸ் பிளட்ஜு இந்த மாதிரியான ஏதாச்சும் ஒரு இதை வந்து சப்மிட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா மணி வந்து டிரான்சாக்ஷன் நடக்கும். ஸோ அப்போ இருக்கிறப்போ இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டும் இந்த எஸ்டிஎஃப்க்கும் ஒரே ப்ராசஸ் தான். ஆனால் வந்து இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொலேட்ரல் சப்மிட் பண்ணணும், பட் ஆனால் இதில் வந்து கொலேட்ரல் சப்மிட் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது எஸ்டிஎஃப்ல. ஸோ இதுதான் இதில் இருக்கிற மெயின் டிஃப்ரென்சஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா எல்ஏஎஃப் அப்படின்றது வந்து என்னென்னா லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஃபெசிலிட்டி. இந்த ரெப்போ ரேட்டையும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டையும் இந்த ரெண்டு ஃபார்மேட்டையுமே சேர்த்து வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா லிக்விடிட்டி வந்து என்ன பண்ணுறது, ரொம்ப இன்ஃப்ளேஷனும் ஆக விடாமல் ரொம்ப டீஃப்ளேஷனும் இல்லாமல் ஒரு கரெக்டாக ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எல்ஏஎஃப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்ஏஎஃப் காரிடர் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ரெப்போ ரேட்டுக்கும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸை மீன் பண்ணுறது தான் வந்து இந்த எல்ஏஎஃப் காரிடர்ன்றது. அடுத்து என்டிடிஎல் அப்படின்றது வந்து நெட் டிமாண்ட் அண்டு லயபிலிட்டிஸ். ஸோ நெட் டிமாண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா பீப்புளோட மணி தான். பீப்புளோட மணி வந்து பேங்க்ல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் வந்து இருக்கும் இல்லையா. இப்போ வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ரிக்கரிங் அக்கௌண்ட்டு, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, இந்த மாதிரி நிறையா இருக்கு இல்லையா. அது டிஃப்ரெண்ட் ஃபார்மேட், பட் ஆனால் மணி வந்து பீப்புளோட மணி தான் வந்து என்ன இருக்குன்னா பேங்க்கில் வந்து இருக்கிறது. அதுதான் வந்து என்னென்னா நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லயபிலிட்டிஸ் அப்படின்றது. அடுத்து இதிலே வந்து பேங்கிங் டேர்ம்ஸில் இன்னும் எக்ஸாமில் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா இன்ஜெக்ஷன் ஆஃப் லிக்விடிட்டி அப்படின்னு கேட்பாங்க. வாட் இஸ் இன்ஜெக்ஷன் ஆஃப் லிக்விடிட்டி அப்படின்னா வந்து ரெப்போ ரேட் தான். ரெப்போ ரேட்டுக்கு இன்னொரு நேம் வந்து எப்படின்னா இன்ஜெக்ஷன் ஆஃப் லிக்விடிட்டி. ஸோ ஆர்பிஐ கிட்டேருந்து கடன் வாங்குறாங்க இல்லையா ஒரு பர்டிகுலர் பேங்க்கு, அவங்க கடன் வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள்கிட்ட வந்து அவங்களுடைய மணி வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா இன்ஜெக்ஷன் ஆஃப் லிக்விடிட்டி அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் அப்சர்ப்ஷன் ஆஃப் லிக்விடிட்டி அப்படின்றது வந்து மக்கள்கிட்ட இருந்து பேங்க் வந்து வச்சுருப்பாங்க, சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த அமௌண்ட்டை வந்து ஆர்பிஐ வந்து வாங்கிப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து என்னென்னா அப்சர்ப்ஷன் ஆஃப் லிக்விடிட்டி. அடுத்து டியரர் மணி பாலிசி அண்ட் சீப்பர் மணி பாலிசி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். டியரர் மணி பாலிசி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீசிங் வென் லோன் ப்ரொவைடிங் டு த பேங்க். அப்போனா ஆர்பிஐ வந்து ஒரு பர்டிகுலர் பேங்க்குக்கு வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட ரேட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, ரெப்போ ரேட் தான், அது வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு நேம் ஒரு டேர்முக்கு வந்து என்ன அப்படின்னா டியரர் மணி பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் சீப்பர் மணி பாலிசி அப்படின்றது வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட், என்னென்னா ரெடியூஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கலாம், குவாலிட்டேட்டிவ் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. ஸோ குவாலிட்டேட்டிவ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா மொத்தம் 3 இருக்குது. அதில் வந்து டைரக்ட் ஆக்ஷன். இப்போ டைரக்ட் ஆக்ஷன் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா இப்போ ஒரு பர்டிகுலர் பேங்க் இருக்குது, அந்த பர்டிகுலர் பேங்க் வந்து அவங்களுடைய ஒர்க் ஆர்பிஐ கொடுத்த ஒர்க் வந்து இப்போ கரெக்டாக வந்து ஆர்பிஐ வந்து என்னென்னா இந்த எஸ்எல்ஆர் சிஆர்ஆர்லாம் வந்து என்ன இருக்குன்னா கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்களே. இப்போ அதை வந்து ஒழுங்காக மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் நான் கம்ப்ளைன்சஸ்க்கு கீழே வருவாங்கள்ல. அப்படி இருக்கிறப்ப ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்ட் ஆக்ஷன் எடுப்பாங்க. டைரக்ட் ஆக்ஷன் இந்த சென்ஸ் என்னென்னா அவங்களுடைய லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணுவாங்க, இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ்லாம் எடுப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா டைரக்ட் ஆக்ஷன் அப்படின்னு. அடுத்து ஆர்பிஐயோட கைட்லைன்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஆர்பிஐ வந்து ஒரு பர்டிகுலர் கைட்லைன்ஸ் வந்து இந்த அமௌண்ட் வந்து இவ்வளோ வச்சுருக்கணும்
இப்போ ஒரு பர்டிகுலர் பேங்க் வந்து இவ்வளோ தான் அவங்களுடைய அமௌண்ட் வந்து கொடுக்கணும் மற்றவங்களுக்கு, அதுக்கு வந்து ஒரு ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இதெல்லாம் அவங்களுடைய கைடன்ஸ் படி தான் வந்து என்ன அப்படின்னா அவங்க நடக்கணும். அப்படி பேங்க் வந்து அது வந்து வயலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்குமே வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ அந்த கைட்லைன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணுறது வந்து இந்த குவாலிட்டேட்டிவ்க்கு கீழே தான் வரும். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து மாரல் சுவேஷன் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ஒரு பேங்க்கோட பர்டிகுலர் க்ரோத்துக்கு, அந்த பேங்க்கோட க்ரோத்துக்கு வந்து எக்கனாமிக்கலி அந்த பேங்க் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில ஐடியாஸ் எல்லாமே வந்து ஆர்பிஐ வந்து இனிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து மாரல் சுவேஷன் அப்படின்றதுக்கு பேர். இந்த மானிட்டரி பாலிசி பொறுத்த வரைக்குமே வந்து எல்லா கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தான். இதில் கண்டிப்பாக வந்து இப்போ எக்ஸாம்ஸில் வந்து அட்லீஸ்ட் 1 or 2 கொஷின்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக வந்துடும். ஸோ இதில் நடத்தின எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தான். ஓகே, தேங்க்யூ.